வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏடிஎம்கே. ஆல்ரெடி நான் நெறைய வீடியோ மேக் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் என் சேனல்லயே அதான் நெறைய வியூஸ் போயிருக்கு. ஏன் திரும்ப திரும்ப மேக் பண்றேன் அப்படின்னா, ஒரு வருத்தம் தான் எனக்கு. ஏன்னா டிஎம்கே நாசமா போனா எனக்கு பிரச்சனையே கிடையாது. அதான் எதிர்பார்த்தோம். மக்கள் எதிர்பார்த்த மாரி அது நாசமா போற மாரி தெரியல. எதிர்க்கட்சின்ற பேர்ல ஏதோ ஒழப்பிட்டு இருக்காங்க. நல்லது செஞ்ச கட்சியே இப்படி போயிட்டு இருக்குன்ற ஒரு சின்ன வருத்தம் தான். பிகாஸ் ஏன் அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு, அதிமுகன்ற கட்சி இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க மக்களுக்கு அப்படின்னு. அவங்க செஞ்ச ஊழல்களும் இருக்குது. அதனால் ரொம்ப தூய சக்தி அப்படின்லாம் சொல்ல வரல. ஜெயலலிதா அவர்கள் மேலேயே ஊறப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள், கொடநாடு இஷ்யூ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எடப்பாடியார் மேலேயும் இருக்குது. இப்போ எதுக்கு மெயினாக பேசுகிறேன் அப்படின்னா, இந்த எலெக்ஷன் ரொம்பவுமே வித்தியாசமான முறையிலும் ரொம்ப எதிர்பார்க்காத வகையிலும் நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, ஒன்று டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஒரு புதிய சக்தியாக தாவேகா வந்துருச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விடாமல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, திராவிட கட்சிகளில் திராவிட கட்சிகள்லாம் யுனைடெட் திராவிடனாக மாறிடலாம், திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்து ஒரு கட்சியாக பண்ணி தாவேகா அரியணை ஏற்ற விடாமல் பண்ணிடலாம்னு மிகப்பெரிய ஒரு சதிலாம் நடந்துச்சு. அதையெல்லாம் முறியடிச்சிட்டு சிபிஎம், கம்யூனிஸ்ட் கட்சிகள், அப்புறம் ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் ஒட்டுக்காக போய் சேர்ந்து ஆதரவு கொடுத்து விஜய் அவர்கள் ஜெயிக்க வச்சு இப்போ போயிட்டுருக்கு ஆட்சி. இதுக்கு நடுவில் டிஎம்கே கூட தப்பி பொழைச்சிருச்சு. சரிங்களா? ஏன்னா டிஎம்கேல கூட அவ்வளோ யாருமே தொண்டர்கள் எல்லாம் விலகியெல்லாம் போகலை. அதற்கு பதிலாக ஏடிஎம்கேலேருந்து ஒரு கொத்தாக தொண்டர்கள் எல்லாமே விலகி போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம், முழு முதற் காரணம் யாருன்னா எடப்பாடியார் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த முழு வீடியோ இருக்க போகுது. ஏன் அப்படின்னா எடப்பாடியார் மேலே எனக்கு உறப்பட்ட மதிப்பு மரியாதையும் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவர் விவசாயியை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருந்தார். இப்போவும் ஏதோ கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. ஏன்னா பயிர் கடன் தள்ளுபடி பண்ணலை, அதனால சொல்லிட்டு இருந்தார். ஸோ அது மாதிரியே பண்ணாப்புலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விவசாயி, ஒரு எளிய மனிதர் அப்படின்றதுனால அவர் மேலே ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் கார்னர் எப்பயுமே இருக்குது. அதனால் ரொம்ப நல்லவர், ஊழலே பண்ணாதவர்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக பண்ணியிருப்பார். இல்லைன்னா எப்படி சவுக்கு சங்கர் ஒவ்வொரு முறையும் ப்ரெஸ் மீட் கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு முறையுமே உடச்சி விட்டே இருக்காப்புல, எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருக்காரு எடப்பாடியாரை பற்றி. முக்கியமாக மொதல் டைம் கொடுக்கும்பொழுது, இப்போ கடைசியாக கொடுத்தாப்புல. கடைசியாக கொடுக்கும்பொழுது எப்படிங்க, இப்போ டிஎம்கே ஆட்சி வந்ததுக்கப்புறமேல் வேலுமணி அவர்கள், அப்புறம் விஜயபாஸ்கர் அவர்கள், இவர் எல்லார் மேலேயும் சொத்து குவிப்பு வழக்கு போட்டிருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது முக்கால்வாசி அதிமுகவில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர் மேலேயும் சொத்து குவிப்பு வழக்கு இல்லை ஏதாச்சும் ஒரு வழக்கு டிஎம்கே வந்தோடனே போட்டுச்சு. ஆனால் எடப்பாடியார் அவர்கள் மேல் மட்டும் ஒன்றுமே போடலை. அப்போ என்ன, இது ரகசிய கூட்டணியில் இருக்கிறாங்களா அப்படின்னு. இப்போ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தை உண்மையாலுமே நடந்துச்சு அப்படின்றதுக்கான சாட்சி சிவி சண்முகம் அவர்கள் சொல்லிட்டாரு. அதிலிருந்து தான் மிகப்பெரிய அளவில் பிளவுன்றது ஏற்பட்டுச்சு. இப்போ என்னாச்சுன்னா, பிளவுபட்டு கசகசன்னு எல்லாருமே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா கிராமம் வரைக்கும் கொண்டே சேர்த்தது என்ன அப்படின்னா, அம்மா அப்புறம் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த இது இருந்ததுனால தான் கிராமம் வரைக்கும் அதிமுகன்ற கட்சி வளர்ந்ததுக்கான காரணம். இப்போ வரைக்குமே அப்படித்தான் இருக்குது. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப அத்தனை ஆண்டு காலமாக 50 ஆண்டு காலமாக இருந்த கட்சி இப்போ ஏன் அப்படியே சுக்கு சுக்காக உடஞ்சிக்கிட்டு இருக்குன்ற கேள்வி தான் எனக்கு இருக்கு. இன்றைக்கு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றிணைக்க மறுத்த காரணத்தால், விலகியவர்களை சேர்க்க மறுத்த காரணத்தால், வலிமையான ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முன்னிறுத்தாத காரணத்தால், வலிமையான ஒரு கூட்டணியை அமைக்க மறுத்த காரணத்தால், உதாசீனப்படுத்திய காரணத்தால், நாங்கள் இருக்கிற அனைத்து நிர்வாகிகளும், இன்று அவரோடு இருக்கிற நிர்வாகிகளும் ஆகட்டும், இங்கு இருக்கிற நிர்வாகிகளாகட்டும், எல்லோரும் சொன்னோம், வலிமையான கூட்டணியை வையுங்கள். அதற்கான காரணம், அதுக்கான ரீசன் ரெண்டு ஒன்று தான். சரிங்களா? ஸோ அது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடியார் அப்படின்றது தெரிய வரும்பொழுது வருத்தமாகவும் எனக்கு கோபமாகவும் தான் வந்திருக்கு. ஏன்னா ஒரு பர்சன்னால மொத்த கட்சியுமே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இப்போ இன்னொன்று ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா ஆமாம், பணம் கொடுத்து தான் ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வந்துட்டாங்க. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, பணம் கொடுத்து ஜெயிச்சாங்கன்னா பணம் கொடுத்துருக்காங்க, எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அமௌண்ட் எல்லாருக்குமே பெர் ஹெட்டுக்கு எவ்வளோ தொகுதிக்கு ஏற்றாப்புல போல் டிஎம்கேக்கு இப்போ எவ்வளோ செலவு பண்ணாங்களோ அதே மாதிரி ஏடிஎம்கேவும் அவங்க கை காசை போட்டு செலவு பண்ணாங்க. இப்போ டிஎம்கே செலவு பண்ணது கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சி, அதனால் ஏதோ ஒரு அளவில் அவங்க மேட்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் ஏடிஎம்கே வரிசையாக தோத்துக்கிட்டே இருக்குது. உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் தோக்குற அளவுக்கு தான் கட்சி இப்போ வரைக்கும் அப்படி தான் வந்திருக்கு. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப அவங்க பயங்கரமாக அடி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக சவுக்கு சங்கர் அவர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே ரொம்பவுமே நெருக்கமாக இருக்கும் பொழுது அவங்க எவ்வளோ செலவு பண்ணாங்க அப்படின்றதையும் அவர் சொல்லிட்டாரு. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, யார் கேடர்ஸ் யார் நின்று போட்டிட்டாங்களோ தோத்துட்டாங்களோ, ஸோ அவங்க எவ்வளோ செலவு பண்ணாங்க, ஒரு ஹெட்டுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப
எந்த அளவுக்கு வந்து இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா வந்து அவங்க சுத்தமாக வந்து பணமே வந்து இல்லை, அவங்களே வந்து கடன் வாங்கி தான் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போலாம் பரிதாப பரிதான்னு கேட்டிங்கன்னா லைட்டாக இருக்க தான் வந்து செய்யுது. பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து பணம் தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. 47 தொகுதியில் 31 தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சை. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி இல்லை என்றால் இங்க வட மாவட்டத்திலே அரியலூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வெள்ளூர், தர்மபுரி, ஏன் சேலத்துல இவரே தப்பி தவறிதான் தட்டு தடுமாறி தான் ஜெயிச்சிருப்பார். மீதி 6 தொகுதி ஜெயிச்சிருக்காரு. இன்னும் தங்களுடைய தவறை உணராமல், தங்களுடைய செயல்பாட்டுடைய குறைகளை உணராமல் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டு தொடர் தோல்வி. இதற்கான காரணம், இதற்கான என்னவா இருந்துச்சு அப்படின்னா, எடப்பாடியார்கிட்ட போய் கேட்டப்ப பார்த்துக்கலாம் ஜெயிச்சிடலான்ற ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கு மொத்தமாக வந்து ஊற்றிக்கிச்சு. இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மீதி பெருந்தலைகள் யாருன்னா வந்து CV சண்முகம் அவர்கள், அப்புறம் வந்து வேலுமணி அவர்கள், இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து கட்சி வந்து இப்படி உடஞ்சிக்கிட்டு இருக்குது, இதற்கான காரணத்தை வந்து அவர் வந்து ஏற்க மாட்டார், உண்மையை வந்து அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு, இப்போ வரைக்கும் வந்து நான் தான்ன்ற மாதிரி இருக்கார். அது போக வந்து டிஎம்கே மாதிரி ஏடிஎம்கே வந்து மாறிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எப்படி வந்து அது ஒரு குடும்பத்துக்குள்ளே போச்சோ அதே மாதிரி வந்து ஏடிஎம்கேன்ற கட்சியும் வந்து குடும்ப பிடியில் வந்து போயிட்டு இருக்கு. அவருடைய மகன்கள் உள்ள வந்துட்டாங்க. அது போக வந்து 5-6 ஜால்ராங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி CV சண்முகமே வந்து மிக நல்லா வந்து சொல்லிட்டார். ஸோ அதனாலேயே வந்து மிகப்பெரிய அளவில் அதிருப்தி வந்து ஏற்பட்டுச்சு. அப்புறம் ஒன் திங் என்ன அப்படின்னா வந்து தன்னுடைய பதவி வந்து போயிட போகுது. மீன்ஸ் என்ன அப்படின்னா போட்ட பணத்தையாச்சும் எடுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் தாவேக்கால வந்து சேரவும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப வந்து அந்த கட்சி பலம் வந்து அப்படியே வந்து இறங்கிக்கிட்டு இருக்கு, மொத்தம் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ வரவங்க எல்லாருமே வந்து தனியாக வராங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்காங்களா, அந்த ஸ்ட்ரென்த் அப்படியே கூப்பிட்டு வராங்க. ஸோ அப்படி கூப்பிட்டு வரும்போது இத்தனை பேர் போகிறாங்களே, இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் இது வேலைக்காகன்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் வந்து கொத்தாக வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது போக தொண்டர்கள், அடிப்படை தொண்டர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுமே வந்து நிறைய பேர் வந்து அப்படியே தாவேக்காவினராக வந்து மாற வந்து ஆரம்பித்தாங்க. பிஃபோர் த எலெக்ஷன் எல்லாருமே தற்கூரி கூட்டம்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு கட்சி அரியணை ஏறினதுக்கு அப்புறமேல் வந்து எல்லாருமே வந்து போய் இந்த மாதிரி வந்து பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இது இருந்தாலுமே இதை வந்து மைண்ட் பண்ண மாட்டாரோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. CV சண்முகம் பேசினதை வேணால் வந்து நான் வேணால் ஆட் பண்ணி விட்றேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து உட்கட்சியில் வந்து முரண்கள் அப்படின்றது ஊறப்பட்டது இருக்குது. ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமேல் வந்து நிறைய விஷயங்கள் அதை வந்து மாற்றி கசகசன்னு வந்து இருந்துச்சு. OPS அவர்கள் தர்ம யுத்தம், அப்புறம் சசிகலா, TTV தினகரன், ஸோ இவங்க எல்லாருமே போட்டு குழப்பிட்டு இருக்க போது இவர் வந்து வந்தாங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறமே தட் மீன்ஸ் EPS அவர்கள் வந்து பதவியேற்றாரு. ஆனால் முக்கியமாக வந்து நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, திரும்ப அந்த கொரோனா காலகட்டத்தில் அருமையாக வந்து ஹேண்டில் பண்ணது யார் அப்படின்னா EPS அவர்கள் தான். அதனாலேயே தான் வந்து அந்த மனுஷனை வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏன் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறார், 74 ஆச்சுன்னு நினைக்கிறேன் அவருக்கு, எனக்கு தெரிஞ்சு. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப இந்த இதில் வந்து என்னது செல்ஃபிஷ்னஸோட ஒரு தலைமை பண்பு இல்லாத மாதிரி நடந்துக்கிறாரோன்ற மாதிரி தோணுது. இப்போயுமே எடப்பாடியாருக்கு ஆதரவாகவும் மீதி CV சண்முகம் மீதி இருக்கிற எல்லாத்துக்கும் ஆதரவாகவும் வந்து இருக்கிறாங்க. ஸ்ப்ளிட் பண்ணி தான் இருக்காங்க பர்சன்ஸோட மைண்ட் செட்டை பொறுத்து. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப அதை கொஞ்சம் வந்து ஒரு தலைவனாக, ஒரு லீடராக வந்து ஒரு இவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் வந்து மாற்றலாம் அப்படின்ற மாதிரி இருக்கணும். பட் அதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லைன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். நீங்கள் தாவேக்கா விமர்சனம் செய்யலாம். தாவேக்காவுக்கு விமர்சனம் செய்யும் பொழுது உங்கள் பின்னாடியும் ஒரு கூட்டம் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதோ, அது உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு பேக்கப் இருந்துச்சுன்னா அப்படின்னா அது எப்படி இருக்கும்? நீங்கள் யாருமே இல்லாமல் கட்சியே உடஞ்சிக்கிட்டு இருக்கிறா அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறமேல் வந்து மக்கள் எப்படி திரும்ப உங்களுக்கு வருவாங்க? திரும்ப வந்து எப்படி பாசிபிளே வந்து கிடையாது. இப்போ திரும்ப இடைத்தேர்தல் நடக்குது, அது நடக்குது. செலவு பண்ணுறதுக்கு பணம் எங்கே இருக்குது, என்ன பண்ணுறது ஒன்றுமே வந்து தெரியாது. DMK காரங்க கூட வந்து இருக்காங்க, அவங்க கூட 74 வச்சுருக்காங்க. நீங்கள் 42 தான் வந்து இருக்குது. 42 43 வந்து MLAக்கள் வந்து இங்கே வந்து வச்சுருந்தீங்க. அதுலேயும் வந்து 30 வந்து ஸ்பிட் ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன். ஆனால் DMKல வந்து அப்படியே வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த கட்சியே ரொம்ப அதிருப்தியில் தான் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் ADMKன்ற கட்சி ஏன் இப்படி ஆச்சு? அதுதான் இப்போ மிகப்பெரிய கேள்வி. இப்போ வந்து அது எல்லாருமே வந்து ஒரு ரூமர்னு நினச்சிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா வந்து திருமாவளவனை வந்து அவர் வந்து முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்ட்டு இருந்தப்போ வந்து முதல்ல வந்து குரல் வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு எடப்பாடியார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஃபஸ்ட்டு வந்து நம்மள ஏன்னா சவுக்கு சங்கர் வாயிலாக வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் திருமாவளவனே வந்து சொன்ன மாதிரி வந்து இருந்துச்சு. ஆமாம், திருமாவளவன் அவர்களே வந்து ஆமாம் என்ன சொன்னாங்க, நான் இந்த மாதிரினா அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி போட்டு வந்து உடச்சி விட்டார். அப்படி இருக்கும்போது உங்கள் இமேஜை வந்து நீங்களே கெடுத்துக்கிறீங்களோன்ற ஒரு கேள்வி வருது. எனக்கு என்னென்னா இதனுடைய சொல்யூஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா வந்து ஒன்று வந்து ஒரே ஒரு சொல்யூஷனாக தான் அதற்கு தலைமையை மாற்றினா தான் வந்து ஏதாச்சும் வந்து வேலைக்கு ஆகும். ஏன் அப்படின்னா வந்து இதுலேயே வந்து உங்களுக்கான
என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட்டர்ஸுமே வந்து இப்போ வரைக்கும் வந்திருக்காங்க. நானே வீடியோ போட்டால் வந்து இல்லை எடப்பாடியார் நல்லவர், அவர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே தான் தப்புன்ற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அப்படின்றதுக்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி மாற்றினீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இது நீங்கள் ஆரம்பித்த கட்சி கிடையாது. இப்போ அதுதான் பிரச்சனை. இப்போ வந்து டிஎம்கே தாவேக்கா போகுது அப்படின்னா அது போயிட்டு போகுது. ஏன்னா வந்து ஒற்றை முகம், ஒருவருக்காக தான் வந்து வந்துச்சு. இப்போ டிஎம்கே அப்படின்னா வந்து கலைஞர் அவர்கள் இருப்பாங்க, அது அப்படியே வர ஆரம்பிச்சிது. சரிங்களா? இதே வந்து தாவேக்கா அப்படின்னா வந்து விஜய் அவர்களுக்காக ஓட்டு போட்டு தான் எல்லாமே ஜெயிக்க வச்சாங்க. அந்த 2 முகங்கள் தான். சரிங்களா? அவங்க தனியாக வந்தாங்க, அவங்க ஆரம்பித்தாங்க, அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகி இப்போ வந்து ஆண்டாங்க. சரிங்களா? ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. ஏன்னா இந்த கட்சியை ஆரம்பித்தது எம்ஜிஆர் அவர்கள், அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள், அதுக்கப்புறம் ஒரு சாமானியனாக இருந்து நீங்கள் வெள்ளமண்டி வச்சு அதுக்கப்புறமேல் தான் படிப்படியாக வந்து ஏறி மினிஸ்டராக இருந்து அதன் பிறகு தான் வந்து உங்களுக்கு முதலமைச்சர் அப்படின்றது இருக்கும் பொழுது இந்த கட்சி உங்களோடது கிடையாது. ஸோ இங்கே மற்றவங்களையும் வந்து கொஞ்சம் வந்து கன்சிடர் பண்ணி கொஞ்சம் மாற்றினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்புறம் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, இந்த 2 கட்சிகளுக்கு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த 2 கட்சிகள் இருக்குல்ல, இப்போ தாவேக்கா இருக்குது, அப்புறம் வந்து டிஎம்கே இருக்குது. இந்த 2 கட்சிகளுமே வந்து ஒருத்தர், தட் மீன்ஸ் என்னென்னா ஃபெமிலியரான ஃபேஸ் இருந்தால் தான் வந்து உங்களால் வந்து அந்த சீட்டில் போய் வந்து உட்கார முடியும். இப்போ ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கான காரணம் அவருக்கு திறமை இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கலைஞரினுடைய மகன் அப்படின்றதுனால தான் வந்து இருந்தாங்க. இப்போ உதயநிதி அவர்கள் இருந்தார் அப்படின்னா நீங்கள் ஸ்டாலினுடைய மகன், அவ்வளோதான். விஜய் அவர்களுடைய இருக்கிறாங்க அங்கெல்லாம் இருக்காங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து அதெல்லாம் நான் கன்சிடரே வந்து பண்ண மாட்டேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து அவங்க வந்து எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னா விசிலுக்கு போட்டதுக்கான காரணம் விஜய் அப்படின்றத மட்டும்தான் வந்து சொன்னாங்க. ஆனால் ஏடிஎம்கே அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு பொது மனுஷனாக வந்து இருந்தீங்க அப்படின்னா யார் வேணால் வந்து அந்த அரியணைக்கு வரலாம். நீங்களே வந்து நிறைய டைம் சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப நீங்கள் ஒரு தலைமை பண்பில் அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கும் பொழுது நீங்கள் எல்லாரையும் கொஞ்சம் அனுசரித்து நீங்கள் அதை பண்ணணும். நீங்கள் ஏதோ கூட்டமே போடலை அப்படின்ற மாதிரி வந்து சிவி சண்முகம் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். நான் கூட வந்து பழைய ப்ரெஸ் மீட் ஏதோ கொடுக்குறாப்புல அப்படின்னு பார்த்தா லைவ் ஓடிட்டு இருந்துச்சு முந்தானேத்து. அப்போ பார்க்கும்போது தான் தெரிஞ்சு டே பை டே வந்து இது பிளவு வந்து பெருசாகிட்டு தான் இருக்குது. அது வந்து முடிகிற மாதிரியே வந்து தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதனுடைய விளைவுகள் இது எங்கே கொண்டே முடியும் அப்படின்றது எனக்கு சத்தியமாக வந்து தெரில. பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து இந்த கட்சி வந்து நல்லது செஞ்சுருக்கு. இப்போ அதுதான் வந்து மிகப்பெரிய அளவில் நான் வந்து பார்க்குறேன். டிஎம்கே வந்து என்ன செஞ்சிச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. இவங்க சும்மா பெரியார் அப்படின்ற சொல்லுவேன், பெரியார் கொள்கையெல்லாம் பரப்பணும், நாங்கள் வந்து சனாதனத்தை உள்ள விடலை. நல்லது என்ன செஞ்சீங்க? உங்களுடைய கொள்கையை தூக்கிட்டு சுற்றாதீங்க. மக்களுக்கு என்ன நல்லா செஞ்சு கேட்டால் ஒன்றுமே வந்து கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒன்றுமே வந்து பண்ணலை. நீங்கள் தான் வந்து சொல்கிற மாதிரி காலேஜ் கட்டினீங்க, நிறையா விஷயங்கள்லாம் நல்லா செஞ்சீங்க. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப நீங்கள் பிரச்சாரம்லாம் பண்ணீங்க. பட் தாவேக்கான்ற ஒரு கட்சி வந்ததுக்கப்புறமே வந்து அதெல்லாம் வந்து மொத்தமாக வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் அதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி டேக் ஓவர் பண்ணிவிட்டு சரி ஓகே இந்த கட்சி எப்படி வந்து திரும்ப வந்து புதுப்பிக்கலான்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிருக்கணும். அப்புறம் ஒன் மோர் திங், தோற்றதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா ட்ரெடிஷ்னல் முறையே என்னன்னா வந்து இவங்க வந்து ஒழுங்காக வந்து பிரச்சாரம் பண்ணாமல், முக்கியமாக வந்து யங்ஸ்டர்ஸை வந்து இவங்க மைண்ட் பண்ணாமல் என்ன பண்ணிட்டாங்க, முழுக்க வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடாக வந்து நான் உங்களுக்கு வந்து இதை பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து உல்ட்டாவாயிருச்சு. அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி நடந்ததே இல்லை. இது வந்து மெடிக்கல் மிராக்கல் அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து யாருமே வந்து முதல் முறை தேர்தல் இந்த அளவுக்கு வந்து ஜெயிச்சது வந்து கிடையாது. இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் பெற்றதே வந்து கிடையாது. எம்ஜிஆர் அவர்களே 31 தான் வந்தாங்க. இவர் 40% வந்து வந்துட்டார். இதனால என்னடா சொல்ல வர, அப்போ நீ ஏடிஎம்கே சப்போர்ட்றான்னு கேட்டிங்கன்னா அப்படி வந்து கிடையாது. இது இந்த மாதிரி வந்து இருந்துச்சுன்னு தான் நான் சொல்கிறேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா இந்த 2 கட்சிகள் தான் வந்து இருந்துச்சு. ஸோ மாற்றி இவங்க தான் வந்து ஆண்டுகிட்டு இருந்தாங்க. கரப்ஷன்றது இருந்துச்சு 2 கட்சிகளுமே. இவங்க மாற்றாக வந்து வந்திருக்காங்க. ஆனால் இதுலேயுமே நிறையா விஷயங்கள் வந்து ஓட்டையாக வந்திருக்கு. சரிங்களா? சில பல விஷயங்கள் ஓகேயாக இருந்தாலும் இன்னும் சட்ட ஒழுங்கு, அப்புறம் இன்னும் காவல், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து கோட்டை விட்டுட்டு தான் இருக்காங்க தாவேக்கா. இன்னும் நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து அது இருக்குது. அது தனியாக வந்து நான் வந்து வீடியோ போடுறேன். ஆனால் இது ஏடிஎம்கே ஓரியன்டாக வீடியோ போடுறதுனால அதை வந்து நான் சொல்லி வந்து காமிச்சேன். இவங்க பண்ண வந்து அந்த என்ன சொல்கிறது, விங்கு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமேல வந்து ஸ்ட்ராட்டஜி டீம்லாம் வச்சுருப்பாங்க. பிரமாணியான ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் வேறு வச்சுருந்தீங்க. அது என்னன்னே எனக்கு வந்து சத்தியமாக தெரில. இப்போ வரைக்கும் அவங்கள தான் வந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து எனக்கு தெரில. அவங்க என்னத்தை சொல்லி கொடுத்தாங்கன்னே எனக்கு தெரில. இப்போ கடைசியாக வந்து மக்கள் மனசில் என்ன இருந்துச்சு அப்படின்னு, நீங்கள் பிஜேபி கூட கூட்டணி வச்சனால தான் வந்து இந்த மாதிரி கட்சி ஆயிடுச்சு, நீங்கள் வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்காமல் இருந்தீங்க அப்படின்னு நீங்கள் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்றாங்க. அதுவும் எனக்கு சத்தியமாக தெரில. மக்கள் மனநிலையில் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றது தாவேக்காக்கு விசிலுக்கு வந்து ஓட்டு போடும்போதே வந்து தெரிஞ்சிச்சு. மக்கள் மனநிலை அப்படித்தான் இருந்துச்சு. அவ்வளோ அதிருப்தியோடு தான் இந்த டிஎம்கே அரசு செயல்பட்டு இருந்தனால தான் அந்தளவுக்கு வந்து இருந்துச்சுன்றது தெரிஞ்சு. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த கட்சி உங்களோடது கிடையாது. இந்த கட்சி ஆரம்பித்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதன் பிறகு வந்து அம்மா, அதுக்கப்புறம் ஓபிஎஸ், அதுக்கப்புறம் சசிகலா உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ இப்படி வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் என்னென்னு பார்த்துட்டதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக கூட வந்து வச்சுக்கிறேன். பிகாஸ் எனக்கு
வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் ஏன் அப்படின்னா அத்தனை பேருக்கு நல்லது செஞ்ச கட்சி வந்து அப்படியே போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ தாவேக்கா வந்து நல்லா ஆண்டுட்டு பண்ணாங்க அப்படின்னு நானுமே சப்போர்ட் பண்ணுவேன். டிஎம்கே பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே வந்து கிடையாது. அவங்க வெறும் இதில் மட்டும்தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து ரீல்ஸ் போடுற கட்சின்ற மாதிரி சட்டசபையிலையும் வந்து ப்ரெஸ் மீட்லேயும் வந்து திரு உதயநிதி அவர்களும் சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த யார் இன்ஸ்டாகிராமில் சின்ன சின்ன பசங்கள்லாம் இருப்பாங்களா, அவங்கள வச்சு ஃபேம் தேடிட்டு இருந்தீங்க. நீங்கள்லாம் வந்து பேசலாமா? அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ ஏதாச்சும் பார்த்து அவரா பண்ணாதான் வந்து உண்டு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. தலைமையை மாற்றணும், இல்லை அப்படின்னா அவர் இறங்கி வரணும். அவர் இறங்கி வர மாதிரி தெரில. ஸோ என்ன ஆகுதுன்றதை வந்து பார்ப்போம். ஆனால் கட்சி அழியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா தெரில. ஏன்னா 50 ஆண்டுகளாக இருந்த கட்சி என்ன பண்ணுறது? ஸோ பார்ப்போம்.